அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லா, ரமதான் நோன்பு வரப்போகுது. ஸோ இன்றைக்கி ஒரு இஃப்தார் ரெசிபியோடு நான் வந்திருக்கேன். இந்த ரெசிபி நேம் தான் சோயா சங்க் நக்கட்ஸ். இது வந்து மீல் மேக்கரில் ட்ரை பண்ணது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸும் அப்புறம் வினிகரும் மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஸ்டார்ச்சு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து பெப்பரு, அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வந்து சாஸு, அப்புறம் 2 கப்பு வந்து சோயா சங்க்கு. தண்ணி வச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சோயா சாஸும் வினிகரும் இந்த தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். ஸோ மீல் மேக்கர் வந்து வேக வைக்கிறதுக்கும் அது ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கும் நம்ம இந்த மெத்தட் பண்ணுறோம். ஸோ இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம மீல் மேக்கரை இதில் போட்டுருவோம். ஸோ நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் வந்து நம்ம மீல் மேக்கரை போட்டுடலாம். சோயா சாஸ் இல்லாதவங்க வந்து ஹாட் வாட்டர்லேயே வந்து மீல் மேக்கரை வந்து போட்டு வேக வச்சுருங்க. இது வந்து என்னென்னா கொஞ்சம் ஃப்ளேவர்னஸ் கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மீல் மேக்கர் மட்டும் தனியாக எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிடுவோம். இது வந்து மோஸ்ட்லி வெந்துருச்சு. ஏன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்கிறதுல போட்டாலே வந்து ஈஸியாக வெந்துடும். ஸோ இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ மீல் மேக்கர் வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா தண்ணி வந்து நல்லா புழிஞ்சிட்டு இதை நல்லா இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிடுவோம். ஸோ எந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணணுங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதை இப்போது ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். சின்ன மிக்சியாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், லைட்டாக வந்து இந்த மாதிரி கொரகொரன்னு இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சிடலாம். இங்கே நான் கரெக்டாக 3-4 பேருக்கு மேலே பண்ணுறேன். ஸோ இங்கே நான் கரெக்டாக 4 உருளைக்கிழங்கு கிட்ட லைட்டாக அங்கங்கே கீறி நம்ம வேக வச்சுருவோம். அப்போ தான் நம்மளுக்கு அது வந்து பீல் பண்ணுறதுக்கு உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ வேக வைக்கிறதுக்கு லைட்டாக உப்பு மட்டும் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விடுவோம். பொட்டேட்டோ நல்லா வெந்துடும். நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கை கிரேட் பண்ணிடுவோம். ஸோ பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது இப்போ நம்ம எல்லாமே மசாலா, சோயா சங்க்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதோடு சேர்த்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுடலாம். அதுக்கடுத்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது இது எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி சாஸ் ஊற்றிடலாம். இது வந்து கரெக்டாக 3-4 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். டொமேட்டோ கெச்சப் போட்டு இதை நல்லா இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட குவான்டிட்டி எனக்கு தெரிஞ்சு 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி வரும். ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஆல்மோஸ்ட்டு ரெடி. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மைதாலையும் பிரெட் க்ரம்ஸ்லேயும் முக்கி ஒரு 6 to 7 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுவோம், மைதாவை வந்து தண்ணியில் கரைச்சிடுவோம். ஸோ மோஸ்ட்லி அதை நல்லா நம்ம நக்கட்ஸ் மாதிரி உருண்டை பிடிச்சி மைதாவில் முக்கி அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் ஒரு 6 to 7 ஹவர்ஸ் கிட்ட ஃப்ரீசரில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும். நல்லா தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரெட் க்ரம்ஸை நல்லா போட்டுக்கோங்க, ஏன்னா இதில் தான் நம்ம நல்லா கோட் பண்ண போகிறோம். இந்த பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணணுங்கிற ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸாக நான் போடுறேன்.
அதை பார்த்து நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடையிலையும் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ கட்லெட் மாதிரி வேணாலும் ஓகே, நக்கட்ஸ் மாதிரி வேணாலும் ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் வந்து இதே மெத்தடு தான். ஸோ ஒரு வாட்டி நல்லா மைதாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிட்டு வச்சுருவோம். ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இது நம்ம வந்து ஃப்ரீசரில் ஒரு 6 to 7 hours கிட்ட நல்லா நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக டீஃப்ரோஸ் பண்ணிட்டு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். கொஞ்சம் நல்லாவே வந்து டீஃப்ரோஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே கொஞ்சம் டீஃப்ரோஸ் பண்ணாமல் ஃப்ரை பண்ணிங்கன்னா எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் கருகுன மாதிரி கருகும். பட் வந்து டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப கருக விடாமல் அந்த ப்ரௌனிஷாக வரணுன்னா கொஞ்சம் டீஃப்ரோஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு டிஷ்ஷு இந்த இஃப்தார் சீரீஸில். ஸோ நீங்கள் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நோன்பு கஞ்சியோட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நான் அடுத்த நிறையா இஃப்தார் சீரீஸில் வந்து நிறையா வீடியோஸ் நான் போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ரம்ஜானுக்கு ஹெல்த்தியாக நோன்பு வைங்க. ஸோ நிறைய துவா கேளுங்க. தேங்க்யூ கைஸ். See you on next video. Until then, bye.